प्रातः पठन्ति परमद्रविड प्रपन्न गायत्री मन्त्रशतमष्ट शिरस्कमच्चम् श्रीवैष्णवास्तव पदाब्ज निविष्ट भावाः रामानुजार्य भगवन् तव सुप्रभातम् आराधनं रचयितुं कमलासखस्य श्रीयादवाचलपतेर्विविधोपचारैः पातुं च दृष्टिकमलेन नतानशेषान् रामानुजार्य भगवन्तव सुप्रभातम्. ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதத்தில் 12வது ஸ்லோகம். பிரபன்ன காயத்ரிங்கிற ராமானுஜ நூத்தந்தாதியின் பெருமை சொல்லுகிறார். பிராத்தப் படந்தி பரம திரவிட பிரபந்த காயத்ரி மந்திர சதமஷ்டசிரக்கமச்சம் ஸ்ரீவைஷ்ணவாஸ்தவ பதாப்ஜ நிவிஷ்ட பாவாக ராமானுஜாரிய பகவன் தவ சுப்பிரபாதம். ராமானுஜாரியரே பகவன் தவ சுப்பிரபாதம். தேவரீருக்கு திருப்பள்ளி ஏற்படட்டும். அழகான சொல்லு. பிராத்தா படந்தி பரம திரவிட பிரபந்த. பிராத்தா காலை எழுந்திருந்து படந்தி படிக்கிறார்கள். காலை வேளையில் ராமானுஜ நூற்றந்தாதி படிக்கிறார்கள். அந்த நூற்றந்தாதிக்கு என்ன பேர் கொடுத்திருக்கார்? பரம திரவிட பிரபந்த. திராவிட வேதம்ங்கிறது தான் 4000 திவ்ய பிரபந்தம். அதுக்கெல்லாம் இறுதியாய் முத்தாய்ப்பு வைத்தா போலே சிகரம் வைத்தா போலேன்னு சொல்ற முடியும். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சிகரம் வச்சாப்புல இருக்கிறது ராமானுஜ நூத்தந்தாதி. அதனாலதான் பரம திரவிட பிரபந்த காயத்ரி மந்திர. இது காயத்ரி மந்திரத்தை போன்றது. காயத்ரிங்கிறது பிராமணர்கள் சொல்ல வேண்டியது. ஆனா இந்த ராமானுஜ நூத்தந்தாதிங்கிறது பிரபன்னர்கள் சொல்ல வேண்டியது. அதனால இதுக்கு பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்ரின்னு பேர் கொடுத்திருக்கா. யார் ஆச்சாரிய நடத்துல பஞ்சசம்ஸ்கார ஆனவராக இருந்தாலும் கண்டிப்பா ராமானுஜ நூத்தந்தாதி தெரிந்திருக்க வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். இது நித்தியானுசந்தானத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. எப்படி திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, பூச்சூடல், காப்பிடல், அதே போல சென்னியோங்கு இதெல்லாம் சொல்றோமோ, நீராட்டம், பூச்சூடல், காப்பிடல், சென்னியோங்கு இதெல்லாமே தினப்படி சொல்றோமோ இல்லையோ, அதை போல அன்றாடம் சொல்லப்பட வேண்டியது நித்திய அனுசந்தானத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது ராமானுஜ நூத்தந்தாதி. ராமானுஜருடைய பிரபாவத்தை சொல்லும் 108 பாடல்கள். அது அந்தாதி வடிவத்தில் இருக்கிறதுனாலே நூற்றந்தாதின்னு சொல்லப்படுறது. இதுல அந்த சுவாமி பண்ணிருக்கிற ஒரு முக்கியமான காரியம், ராமானுஜர் என்னென்ன பெருமை இருக்கிறவர்னு சொன்னார். அதுவும் அவருக்குன்னு இருக்கிற பெருமை இல்லை, அவருடைய முன்னோர்களுடைய பெருமையை சொல்லி அவருடைய சம்பந்தத்தால் ராமானுஜருக்கு என்ன ஏற்றம். இப்ப நாதமுனிகளாலே ராமானுஜருடைய வைபவம், ஆளவந்தாரால ராமானுஜருடைய வைபவம், ஆண்டாளால ராமானுஜருடைய வைபவம் என்ன, அந்த 2 பேருக்கு உண்டான சம்பந்த ஏற்றம் சொல்லி ராமானுஜர் நமக்கு என்ன நல்லது பண்ணிருக்கார் அப்படிங்கறத சொல்லுண்டு இப்படிப்பட்ட சுவாமியினுடைய திருநாமத்தை விடாமல் சொல்லுவோம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்திந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜருடைய நாமங்களை நெஞ்சே சொல்லுவோம். என்னன்னு சொல்லிருக்கணும்? நாவே சொல்லுவோம் தானே இருக்கணும். நெஞ்சு சொல்லுமான்னு நெஞ்சே உள்ளுவோம்னு இருக்கணும், நாவே சொல்லுவோம்னு இருக்கணும். நாக்குன்னா சொல்லணும், நெஞ்சுன்னா நினைக்கணும். ஆனா நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு இதுக்காக சொல்லியிருக்காருனால் நாமங்களை கூட சொல்லிடுவோம், நெஞ்சில படாத சொல்லிடுவோமா? அப்படி இல்லை, நெஞ்சில பட்டு நாமங்களை சொல்லணும். நெஞ்சில படாம சொன்னாலே அது நல்லதுதான், அதுவே சிறப்பு செய்யும். ஆனா உன்னை சொல்ல போறோம்னு சொன்னால் கொஞ்சமான நம்ம மனசுல பட்டு சொல்ல வேண்டாமோ? அதனாலதான் நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் போலும். மேலும் நெஞ்சு ஒத்துழைச்சா தானே நாக்கு சொல்லும். நெஞ்சே ஒத்துக்கலைன்னா நாக்கு மட்டும் இப்படி சொல்லிடுமா? அதனாலதான் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜருடைய நாமங்களை சொல்லுவோம்னு தான் ஆரம்பிச்சார். நாமங்களேன்னா என்னென்ன சொல்லிருக்கலாம்? யதிராஜா, உடையவரே, எம்பெருமானாரே, லக்ஷ்மணமுனியே, இளையாழ்வாரே, பாஷ்யக்காரரே, கோதாகிரஜரே இன்னும் பல நாமங்களை சொல்லியிருக்கணும் இல்லையோ? ஒன்னும் சொல்லல இந்த சுவாமி. 108 பாசுரத்திலையும் ராமானுஜ 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 திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ராமானுஜ நாமத்தையே 108 தரம் சொல்லிட்டாரு. எதனால நாமங்களேன்னு சொன்னவர் மத்தத்தை சொல்லக்கூடாதானால் கண்டிப்பா சொல்ல போறார். சுவாமி பாட்டே முடிஞ்சு போடுத்துங்கிற 108 சொல்ல போறாரு என்னால் அவர் மனசத்துக்கு இன்னும் முடிஞ்சதுன்னு படலையே. பட்டத்தான் அவர் அடுத்த நாமத்துக்கு போவார். இன்னும் ராமானுஜ நாம வைபவம் முடியல, முடிஞ்ச உடனே அடுத்ததுக்கு போயிடுவார். எப்ப முடியும்னு கேட்டால் முடியச்சே முடியும். எப்ப முடியும்னு தெரியாது. நாமளா 4:30 ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்கணுங்கிறதுக்கு அவரு கூட இந்த நிர்பந்தம் எல்லாம் கிடையாது இல்லை இப்போ. அதனால அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 108 சொல்லி முடிச்சுட்டோங்கிற திருப்தியே அவருக்கு வரலையாம்.
இன்னும் சொல்லிட்டு இருக்கார். நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே நாமங்களே, அது ராமானுஜ நாமத்தின் ஏற்றம். முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான். இனிமே ராமானுஜனுத்தாண்டி தெரிஞ்சு போச்சு. தெற்கு பக்கத்துக்கு தெய்வமா இருக்கிற யமதர்மராஜனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது. தெற்குக்கு தெய்வன் யமன், வடக்குக்கு தெய்வம் கிழக்குக்கு தெய்வன் அவாவா இருக்கா. கிழக்க இந்திரன், வடக்க குபேரன், மேற்க வருணன், தெற்குக்கு யமன். தெற்கு திக்குனால பயம் எல்லாருக்கும். தெற்க தலை வச்சு படுக்காதே, தெற்க பார்த்து சேவிக்காதே, ஏன்னா அவரை தலைவனா ஏத்துன்னு விடுவோமா. அதான் எல்லாருக்கும் பயம். இப்போ அதெல்லாம் ஏற்கனவே ஏத்துட்டு இருக்கோம் சுவாமி, ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. இப்போ அவர் ரொம்ப சம்பந்தம் இருக்குன்னா அந்த சம்பந்தம் தொலையணும்னு வச்சுக்கோ. ராமானுஜன் ஊத்தந்தாதி சொன்னோம்னா தென்புலத்தார்க்கு தெற்கு பக்கம் போக வேண்டாம்னா நரகவாசம் இல்லைன்னு அர்த்தம். நரக்கத்துக்கு போக வேண்டாம், பயப்படாதீங்கிறதுக்காக இந்த பாசுரத்தை சொல்றார். நல்ல தென்புலத்தார்க்குன்னு கடவுடையோம் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஜமணி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் அன்பால் இயங்கும் கலித்துறை அந்தாதி ஓத ஈசனெஞ்சமே. அந்த ராமானுஜனுத்தந்தாதி கலுத்தரைய ஓதுவதற்கு நெஞ்சே நீ எசை அப்படின்னு நாம பார்த்து சொல்லுகிறோம். இத பாடின மகானுபாவர் தான் பெரிய கோயில் நம்பி என்று பெயர் பெற்ற திருவரங்க தமுதனார். சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்து முன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு இராமானுஷா இதன் விண்ணப்பமே. ராமானுஜனுத்தந்தாதி சொல்லணும், ராமானுஷாங்கிற திருநாம சொல்லணும். பாடி கொடுத்த திருவரங்க தமுதனாரிடத்துல பிரதிபத்தியோடு இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க சுவாமி இடத்துல பிரார்த்திக்கிறது. இதை பிரபன்ன காயத்ரின்னு சொல்றார். இது கொண்டும் பிராமணனா பிறந்திருக்கணுங்கிற தேவையில்லை, பஞ்சசம்ஸ்காரம் ஆகி இருக்க வேண்டும். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவனா இருந்தால் நன்னா இந்த 108 பாசுரங்களை வாயார சொல்ல வேண்டும். அதைத்தான் பிராத்த படந்தி பரம திரவிட பிரபந்த காயத்ரி மந்திர சதமட்ட சிரஸ்கமச்சம், குற்றமே இல்லாததாய் எளிதில் புரியக்கூடியதான சதமட்டம் 108 பாசுரங்கள். 108 பாசுரங்களையும் ஸ்ரீவைஷ்ணவாஸ்தவ பதாப்ஜ நிவிஷ்ட பாவாக. இதை சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன பாவனை தெரியுமோ? ராமானுஜருடைய திருவடிகளே பிராபகம், அவர் திருவடிகளே பிராபியம், வழியும் அவர் திருவடிதான், அடைந்து அனுபவிக்க போறதும் அவருடைய திருவடிகள் தான், கைங்கரியமும் அவர் திருவடிகள் தான், அதை பெற்றுக் கொடுக்க போதும் அவருடைய திருவடிகள் தான் என்கிற உறுதி இருக்கிறவா நிவிஷ்ட பாவா. உன் திருவடிகளிலேயே உறுதி படைத்தவராய் வாழ்பவர்கள். ராமானுஜாரிய பகவன் தவ சுப்பிரபாதம். பகவானே ராமானுஜரே, உமக்கு திருப்பள்ளி உணர்த்தல் உண்டாக வேண்டும், துயிலிட வேண்டும்னு பாடினது 12வது ஸ்லோகம் முற்று பெற்றது. இந்த ஸ்லோகத்தில் பிரபன்ன காயத்ரி ராமானுஜ நூத்தந்தாதியை பாட வேண்டும் என்கிற செய்தி கிடைச்சது. இதுக்கு கீழே 11வது ஸ்லோகத்தில் நாராயண நாமத்தை விட ராமானுஜ நாமம் சிறப்பு பெற்றது என்று பார்த்துட்டோம். இனி ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதத்தே 13வது ஸ்லோகம். ஆராதனம் ரச்சயித்தும் கமலாசகஸ்ய ஸ்ரீ யாதவாச்சலபதேஹே விவிதோபசாரைஹி பாதும் ச திருஷ்டி கமலேன நதா அசேஷானு ராமானுஜாரிய பகவன் தவ சுப்பிரபாதம். தேவரீர் திருக்கண் வளர்ந்திருக்கிறீர், இப்போது கண் மலர்ந்து எழுந்திருக்க வேண்டும். தேவரீர் நிறைய சேனிச்சுண்டாச்சு, இப்போது எழுந்திருக்க வேண்டும். எதற்குனால் தேவரீரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட திருநாராயணபுரத்து செல்லப்பிள்ளை, அவனுக்கு நீர் ஏற்படுத்தி வச்ச அத்தனை கைங்கரியவர்களும் கைங்கரியம் பண்றதுக்கு தயாரா வந்திருக்கா. செல்லப்பிள்ளைக்கு உம் ஆணைப்படி போய் கைங்கரியம் பண்ண போறா. அவர்களெல்லாம் நீர் கட்டாட்சித்து அனுப்பிச்சு வைக்கணும். நீர் பார்த்து அந்த சுவாமிகளை கட்டாட்சித்தாத்தான் அவ போய் செல்லப்பிள்ளைக்கு திருநாராயண பெருமாளுக்கு நன்னா கைங்கரியம் பண்ணுவா. அதற்கு எழுந்திருந்து வர வேண்டும். ஆராதனம் ரச்சயித்தும் கமலாசகஸ்ய, கமலா மகாலட்சுமி தாயார், அந்தூர் நாச்சியார், எதுகிரி எதிராஜ நாச்சியார். அந்த நாச்சியாருடைய கைப்பிடித்தவனான பதியாக இருக்கக்கூடிய பகவானே கமலாசகஸ்ய, கமலாசகன்னு பெருமாளுக்கு திருநாமம். கமலாவுக்கு நண்பன், நண்பன்னா சகன்கிறது கணவன்கிற அர்த்தம். ஸ்ரீ யாதவாச்சலபதேகே விவிதோபசாரை, யாதவாச்சலத்துக்கு பதியாய் எதுகிரிக்கு நாதனாக இருக்கும் திருநாரண பெருமாள், அவனுக்கு விவித உபசாரை, வெவ்வேறு உபச்சாரங்கள் பண்றதுக்காக. இப்ப பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் பாருங்க, அதை 3 விதமா சொல்லுவா. 1 அவரை தொட்டு சமர்ப்பிக்கிறது, 2 தொடாம சமர்ப்பிக்கிறது, 3 அவர் சாப்பிடுறது. பெருமாளுக்கு எப்பவுமே 3 வித உபச்சாரங்கள் சொல்லுவா. 1 அவரை தொட்டு புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம், சந்தன சமர்ப்பிக்கிறோம், அதெல்லாம் தொட்டு பண்றது. தூபம் தீபஹாரத்தி காட்டுறோம், தொடாம பண்றது. அமுது செய்யப்படி அமுதுபடி பிரசாதங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோம், அது உள்ளேயே போறது. அப்ப பெருமானுக்காக இந்த 3 வித உபச்சாரங்களை செய்வதற்காக
மேலும் 16 உபச்சாரங்கள், ஷோடச உபச்சாரம்னு சொல்லுவா. அதாவது விசிறி காட்டுறது, பல்விளக்கி விடுறது, திருமஞ்சனம் பண்றது, தூபம் காட்டுறது, தீபம் காட்டுறது, புஷ்பம் சமர்ப்பிக்கிறது, இது முதலான எல்லா உபச்சாரங்களையும் பண்ண பாதுஞ்ச திருஷ்டி கமலேல நதான் அசேஷான். அவர்கள் எல்லாம் அந்த பெருமாளுக்கு கைங்கரம் பண்றதுக்கு ஆவலோட வந்துட்டு இருக்கா. நீர் அனுகிரகிச்சீர்னா போய் கைங்கரம் பண்ணுவாளாம். அப்ப தேவரீர் எழுந்திருக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா. ராமானுஜர் முதல்ல எழுந்திருக்கணும் போல் இருக்கு, அவர் கட்டாட்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சுவாமிகள்லாம் போய் செல்லப்பிள்ளை எழுப்பி அவருக்கு கைங்கரம் பண்ணுவா. நிஜமாவே இதுதான் இன்னைக்கும் திருநாராயணபுரத்துல நடக்கிறது. முதல்ல ராமானுஜருக்கு சுப்பிரபாதம் ஆகும், அவர் எழுந்துடணும். அவர் எழுந்த பிற்பாடுதான் தாயார் பெருமாள் அவர் மூலமா தான் எழுப்புறதுக்கே போவா. இதுல இருந்து 2 விஷயம் தெரிகிறது. ஒன்று, சுவாமி முன்னாடி எழுந்துடுறார், பெருமாள் முன்னாடி பின்னாடி தான் எழுந்திருக்கிறார், அது தெரியுது. இவர் எழுந்து எழுப்பினாத்தான் அவர் எழுந்திருப்பார், அதுவும் தெரியுது. ஏன்னா பெருமாளா அனுகிரகிக்க மாட்டாரானால், இதைத்தான் ஆண்டாள் தன் பாசுரத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். தேவரீர் தான் கதவு திறந்து விடணும்னு வாசல் காப்பான், கோயில் காப்பான், துவாரபாலகம் அவரிடத்தில் ஆண்டாள் பிரார்த்தித்தாள். அங்க நின்று இருக்கிற ஜெய விஜயர்கள்னு துவாரபாலகர்களுக்கு பேரொல்லியோ, அவர்கள் சொல்றார், ஆண்டாள் கோபிமார்களே, கதவை அப்படியே வெறுமைதான் தாப்பா போட்டு வச்சிருக்கேன், தள்ளி நீர்னா திறந்துக்கும், நீங்களே தள்ளின்னு வாங்குவோன்னு உள்ள இருக்கிறவர் சொன்னார். அவா சொல்லிட்டா, நேச நிலைக்கதவம் நீக்குன்னு மட்டும் பாடலே, நீ நேச நிலைக்கதவம் நீக்கு, நீ தான் கதவை திறந்து விடனா நாங்களா திறந்துன்னு வரமாட்டோம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ? ஆச்சாரியன் திறந்து விட்டா தான் பெருமாளை சேவிக்க போகணும். கதவு இருக்கேங்கிறதுக்காக நாம்பளா திறந்துட்டு போயிடக்கூடாது. நீ நேச நிலை கதவு, அவர் கதவு திறந்து விட்டா தான் பெருமானை நம்ம போய் சேவிச்சா தான் அவர் அனுகிரகமே கிடைக்கும். புஸ்தகம் இருக்கு போட்டிருந்தது, நானே திருப்பள்ளி திருப்பாவை எல்லாம் படிச்சுட்டேன், ஆச்சாரியன்லாம் ஒத்தர இடத்துலையும் போல, நேர போய் பகவான்கிட்ட கேட்டேன், அவர் கொடுத்துட்றேன்னு விட்டாருனால், அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா வாங்கிக்கலாம். ஆனா அது என்னைக்கு நடக்குமோ அன்னைக்கு தான் நடக்கும். ஏன்னா அவரிடத்துல நம்பிக்கை சுலபத்துல வரவே வராது. ரொம்ப வேண்டியவன் கூடவே பிறந்த தம்பி பரதன், அவன் கெஞ்சுன்னு கெஞ்சனான், திரும்ப நாட்டுக்கு வாங்கிட்டு வரவே மாட்டேன்ட்டு போயிட்டான். யாருன்னே தெரியாது நேத்தி வரைக்கும் குகப்பெருமான். ஆனா அவனோட உட்காந்து நான் உன் வீட்டுல தங்கட்டமா, தேர் கொடுக்குறியா தெனமா கொடுக்குறியாங்கிறார். அதனால இவர் இப்படி செஞ்சாலும் செய்வார், அப்படி செய்தாலும் செய்வார், நம்பிக்கையே ஏற்படாது இல்லையோ. ரொம்ப உயர்ந்தவர், அடி அந்த விஷயத்துல சொல்லவே இல்லை. இப்போ இருந்தாலும் ஒரு உறுதி நம்பிக்கை வருமானால் அவர் சுதந்திரரா இருக்கிறது தான் நமக்கு இருக்கிற பயமே. அவர் எப்படி செய்வார்னு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையோ இல்லையோ. இப்படி செய்தியேன்னு செஞ்சப்புறமும் கேட்க முடியாது இல்லையோ. அப்ப ஆச்சாரியனை கேட்கலாமன்னால் ஆச்சாரியன் சுதந்திரன் இல்லையே, தன் ஆச்சாரியனுக்கு பரதந்திரனும் இல்லையோ. இப்ப நம்ம ஆச்சாரியரே கேள்வி கேட்கவே ஆள் இல்லையான்னா அவருடைய ஆச்சாரியர் இருக்காரு. ஆனா பகவான கேள்வி கேட்க ஆள் இல்லையானா இல்லையே. அதான் பயமா இருக்கு. இப்போ கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னாலே அது தான் தோன்றித்தனம். அப்புறம் எப்படி சொல்லுவான்னு நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. பெருமாள் இருக்காரு, கரூர் பக்கம் போனா தான் தோன்றி பெருமாள்னு இருக்கார். அவருக்கு பெருமையே அதுதான். வேதாந்த பகவானுக்கு வைபவம் சொல்றது ஒத்திருக்கு அடக்க மாட்டார், சுதந்திரன், இதான் பெருமை. சுவாமி அதாங்க பெருமை எல்லாம் மறுக்கல, எங்களுக்கு பயமா இருக்கு, அதைத்தான் சொல்லிக்கிறோம். அவர் அந்த பெருமையோட இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம போகிறச்சே எப்படி நடத்துவரோ, என்ன பரதனா அனுப்பிச்சு விட்டுருவோமோ, குகனா மடியில தூக்கி உட்காந்துச்சு போறோமோ, ரெண்டுத்துல எது பண்ணுவார்னு தெரியாது. அதெல்லாம் வேண்டாம். அதனால உறுதியா காரியம் நடக்கும்னா பரதந்திரனான ஆச்சாரிய நடத்தல் நடக்கும். அதனால அவரையே பற்றிப்போம்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அதுதான் இங்கே இப்போ. அப்ப ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெற்றுண்டு அவர் கடாட்சத்தின் மூலம்தான் பகவானுக்கே கைங்கரியம் பண்றதுக்கு செல்ல வேண்டும் என்ன இந்த ஸ்லோகார்த்தம். ஆராதனம் ரச்சயித்தும் கமலாசகஸ்ய, எதுகிரி நாச்சியார் தான் இங்க கமலா. எதுகிரி எதிராஜ நாச்சியார்னு சொல்லுகிறோம், எதுகிரி நாச்சியார்னு சொல்றோம். ஒரு சொல்றது ஒரு சுவையான தகவல் ஒன்றும் அந்த ஊர்ல உண்டு. நீங்க திருநாராயணபுரம் சேவிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன். தாயார் சன்னதி, கல்யாணி தாயார் சன்னதி. அந்த தாயார் நேர பாக்குறது ராமானுஜருடைய சன்னதி, உடையவர் சன்னதி. இப்ப கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இப்படி நேரம் சேவிச்சோம்னா திருநாராயண பெருமாள் செல்லப்பிள்ளை, இந்த பக்கம் திரும்ப சேவிச்சோம்னா மேடைக்கு மேல உடையவர் எழுந்துள்ள இருக்கிறார். முதல்ல உடையவர் சன்னதிக்கு முன்னாடி கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பிச்சுட்டு தான் பிரதட்சணமா போய் தாயாரை சேவிச்சுன்னுட்டு அப்படியே உடையவரையும் சேவிச்சுன்னுட்டு பெருமாளை சேவிக்கிறது வழக்கம். இதைத்தான் பத்ததியா மரபா வச்சுட்டு இருக்கா. அந்த தாயார் நேர பார்த்துட்டு இருக்கிறது உடையவரை. தாயார் முகம் நேர இருக்காது, சற்று வெட்கப்பட்டு தாழ்ந்த கண் பார்வையோடு எழுந்துள்ள இருக்கிறார். அவளுக்கு ஒரு வெட்கம். என்ன வெட்கமா இருக்கும்? அந்த ஊர்ல சொல்றது வழக்கம், மாமனார நேர பார்க்க கூடாதுங்கிறதுக்கு பார்வை தாழ்த்தி வச்சுட்டு இருக்கா. யார் மாமனார்னால் செல்ல பிள்ளை எதிராஜ சம்பத்குமாரனோ இல்லையோ. பெருமாள் எதிராஜனுக்கு குமாரர், செல்ல பிள்ளை. ராமானுஜருக்கு ரொம்ப செல்லமான பிள்ளைங்கிறதுனால்தான் அந்த ராமப்பிரியனுக்கு செல்ல பிள்ளை செல்ல பிள்ளைன்னு பேர். ராமப்பிரியனுடைய தர்மபத்னி தான் நாச்சியார், எதுகிரி நாச்சியார். அப்ப மாமனாரோ இல்லையோ,
மாமனாரா இப்படி நிமிந்து பார்க்க கூடாது, பேர்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மரியாதையோடு. இப்ப இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, மாமனார் இடத்துல மருமகள்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அது அந்த மருமகள் கூட்டா என்ன சொல்லுவோம் பத்தியா, தாயாரே எப்படி நடந்துக்கிறான்னு. அதுக்கு கேட்கறவா சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவா, மாமனார் ராமானுஜராட்டம் இருந்தா நாங்களும் நடந்துப்போம், ஆனா அப்படி இல்ல போல் இருக்கு ஊர்ல, அதனாலதான் நாங்களும் நடந்துக்கிறதே சொல்ல மாட்டாளா. இப்ப கேட்கலாம். இப்ப ஜனகன் கல்யாணம் பண்ணி கொடுத்தார், சீதையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். பண்ண பிற்பாடு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவே வரலையே. அவர் ராஜ்யமே படுத்து மாப்பிளைக்கு காட்டுக்கே அனுப்பிச்சுட்டா, சீதையை காணும், பொண்ணையே காணும். இத்தனைக்கு இத்தனை குரங்குகள் வந்து உதவிக்கு நிற்கிறாளே, மாமனார் எங்க போயிட்டார்? அவர் வரமாட்டாரா? அவர் ஒரு தரத்துக்கு உதவிக்கு வரமாட்டாரா? இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு ஜனகராட்டம் இருக்கணும் சுவாமி அப்படின்னு வேணும்னு சொன்னோம்னா உடனே ஜனகர் வந்து சொல்லிடுவார். அதாவது மாமனார் வந்து என்ன சொல்லுவார், வாஸ்தவம் மாப்பிள்ள ராமநாட்டம் இருந்தா, தாராளமா ராமநாட்ட மாப்பிள்ள இருந்தா யாருதான் வந்து கேட்க போறாருன்னா உடனே மாப்பிள்ளை சொல்லிடுவார், பொண்ணு சீத்தையாட்டம் இருக்கணுமே இருந்தா வாஸ்தவம் மாப்பிள்ளையும் ஒத்துப்பாளா இருக்கும். அதனால அந்த 3 பேரையும் கூட்டு இப்ப பிரயோஜனமே இல்லை. அவர்களா இருந்திருக்கா, இப்ப நாம இருக்கோம். இப்ப விஷயம் என்ன, அதனால தாயார் ராமானுஜரை நேர பார்க்க கூடாதுங்கிறதுக்காக பார்வையை தாழ்த்தி கொண்டு எழுந்துள்ளி இருக்கிறாள். அந்த தாயாருக்கே அழகு. இப்பவும் இன்னைக்கு கல்யாணமானாப்புல எழுந்துள்ளி இருப்பார். காஞ்சிபுரத்துக்கு போனோம்னால் நான் ஒரு 500 வருஷம் பெருமாளும் தாயாரும் குடுத்தனம் பண்ணிருக்காங்க. அப்படி தீர்க்க சுமங்கலிங்கிற அளவுல மூத்த சுமங்கலிகள். அதை போலத்தான் பெருந்தேவி தாயார், அதை போலத்தான் தேவப்பெருமாள். அதே ஸ்ரீரங்கத்துல போய் சேவிச்சல்னா ராஜாவும் ராணியும் பார்த்தாலே தெரியும், அவர் ரங்கராஜாவா இருக்கார், அவர் ரங்கநாயகி தாயாரா இருக்கார். அப்ப அவா 2 பேர் இருக்கிறது ராஜா ராணி ஆட்டம் ஆண்டு இருக்கா. மகிழ்ச்சிங்கிறது தெரிஞ்சு போடும். அதுதான் சொல்றச்சே பட்டார் தேவதேவ திவ்ய மகிழ்ச்சின்னு ராமானுஜரை சாதித்தாரோ இல்லையோ. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி இருப்போம், கீழ் விழுப்போம், சேவிப்போம், எங்கேயோ இருக்கிறீர் அப்படின்னு கை கூப்பிட்டு போடுவோம். ஆனா நம்ம தாயார்னு சொல்லி கிட்டக்க நெருங்க வர முடியும்னால் அது செல்லப்பிள்ளை இடத்துல எதுகிரி நாச்சியார் இடத்துலதான் வரும்படியே எழுந்துள்ளிருப்பார்கள். இல்லையா அலர்மேல் மங்க தாயாரு சின்னவதான் என்னால் வாஸ்தவம் உள்ள விட்டான்னா ஏதோ நிற்க விட்டா நிதானமா சேவிச்சுட்டு வரலாம். எல்லாம் தள்ளி அதோ இருக்கா பாருங்க உங்க தாயார்னா எங்க சேவிக்கிறது, அதை விட அதோ இருக்கார் உங்க தந்தைன்னு சொன்னார், எங்கேயோ இருக்காருன்னு நினைச்சிடும் வந்துட வேண்டியதான். என்ன ஒண்ணு அதை போல எங்கேயோ இருக்காருன்னு காட்டுறதுக்கு சேவிக்கிறதுக்கு லட்சம் ஜனங்க நித்தியம் வரா பாருங்க. அதுதான் அந்த பெருமானுக்கே உண்டான வைபவம். நல்ல எதுகிரி நாச்சியார் ரொம்ப இளைய நாச்சியார். இன்னைக்கார்த்தால கல்யாணம் ஆயிருக்கும், இல்ல ஒரு நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு நிச்சயார்த்தமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவளை இளமையோடு இருப்பாரா. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாமனார் கூடவே எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ. இதை ராமானுஜர் 12 ஆண்டுகள் திருநாரணபுரத்தில் இருந்தார். அங்கிருந்து புறப்படுகிறார். புறப்படச்ச 52 பேரை கைங்கிறதுக்காக ஈடுபடுத்தினார். 52 சொல்லுவார். ஸ்ரீரங்கத்திலேருந்தே போகிறச்சேவே அழைச்சின்னு போயிட்டார். அழைச்சின்னு போய் பெருமாள்லாம் ஸ்தாபிச்சுட்டு நீங்க எல்லாம் கைங்கிரம் பண்ணுங்கன்னுட்டு, சுவாமி இந்த மாதிரி திடீர்னு கிளம்பிடுத்து, அடியவங்கெல்லாம் என்ன பண்றதுன்னே புரியல, மனசு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அங்க இருக்கிறவா சொல்றார். அப்ப அவரை ஜாகிரதைப்படுத்துறார். இவர் செல்லப்பிள்ளை, நிஜமாவே செல்லப்பிள்ளை, கிணற்றங்கரை பிள்ளையாக இருப்பார். கிணத்தங்கரை பிள்ளைன்னா விளையாடிண்டே இருக்குமா, வேணும்னு தானே உள்ள குதிச்சுட்டு நீ தான் தள்ளி விட்டேன்னு. இது சேட்டை, அது பண்ற சேட்டை அப்படின்னா தானே குதிக்கும், உள்ளேந்து இதுதான் தள்ளி விட்டான் அப்படின்னு கையை காமிச்சிடும். அந்த மாதிரி எதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் உங்களாலதான் வந்தது அப்படின்னு பிள்ளை சொல்லிடுவார். மூத்த பெருமாளா இருந்தா தாராளமா கைங்கரம் பண்ணிடலாம். இளவரசன் இடத்துல வேலை பார்க்கறது ரொம்ப கட்டம் தெரியுமோ. ராஜாவிடத்துல நுண்ணா வேலை பார்ப்பா, 50 வருஷம் யாரான மூத்தவர் இடத்துல முதலாளிகிட்ட வேலை பார்த்திருப்பா. மாறி இப்ப அந்த அந்த நிறுவனத்தை நடத்துற பொறுப்பு பிள்ளைகிட்ட வந்திருக்கும். வந்த உடனே குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரான வேலையை விட்டு போவா. இது எதுக்காக அவன் ஒன்னும் சொல்லவே இல்லையேன்னா, சாமி அதெல்லாம் ஒத்து போகாது சாமி, அவ நிலையே வேற, சிந்தனையே வேற இருக்கும், வேகமா இருக்கும், நமக்கு இந்த வேகம்லாம் ஆகாது, புது பிள்ளைகளோட நமக்கு ஏன் வம்பு போயிட்டு கொண்டு அளவு இல்லையா. அதை போலத்தான் மூலவர் திருநாரண பெருமாளு கூட கைங்கரியம் பண்ணலாம், பழைய ராஜா. ஆனா இந்த செல்லப்பிள்ளை புது பிள்ளை இருக்காரு ரொம்ப கஷ்டம். கிணச்சங்கரை பிள்ளை இப்படி குதிச்சா அப்படி குதிச்சிருவார். அதனால நீங்க எல்லாம் ஜாகிரதையா விழிச்சிருந்து கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு ராமானுஜர் சொல்லிட்டு போயிருக்கார். இப்ப அந்த உண்மை புரிஞ்சுன்னு இந்த சுவாமி ஸ்லோகத்துல பாடுறார். எப்ப எல்லாரும் முழிச்சிருந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம், ராமானுஜரே நீர் முதல்ல முழிச்சுக்கும், நீர் கட்டாட்சியம், நீர் கட்டாட்சிச்சிருந்தா தானே அடுத்து இவர்கள்லாம் கைங்கிறதுக்கு வருவா என்ன எதுகிரி நாச்சியாரையும் கூட இருக்கிற பெருமானை பற்றி பாதுஞ்ச திருஷ்டி கமலேன நதான் அசேஷான், அவர்களை உண்டு மிச்சம் விடாமல் அனைவரையும் கட்டாட்சிக்க வாரும் ராமானுஜாரிய பகவன் தவ சுப்பிரபாதம் என்பது 13வது ஸ்லோகம். திருநாராயணபுரம் என்றோ பிரம்மாவனுடைய ஆராதன பெருமாளாத்தான் திருநாராயண பெருமாளே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பெருமாளை வாழ்ந்து வந்துட்டு சனகன் சனத்குமாரன்லாம் இங்க ஸ்தாபிச்சுட்டா.
அதுக்கப்புறம் மீண்டும் ஆராதன பெருமாளாக ராமப்பிரியன் எழுந்துள்ளி இருந்தார். ராமனிடத்துல ராமப்பிரியன் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் தங்களுக்கு பேத்திக்கு கல்யாணம் பண்ணும்போது, அதாவது ராமனுக்கு ஒரு திருக்குமாரர் லவனும் குஷனும், அவளுக்கு கனகமாலினின்னு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே யாதவ ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்ப இந்த ராமப்பிரியனை சொத்தா கொடுத்துட்டா, ஸ்திரீதனமா கொடுத்தா. அவர்கள்லாம் எழுந்துள்ள பெண் இருந்து அயோத்தியில பல நாட்கள் இருந்துட்டு யாதவ ராஜாவுக்காக மதுராவுக்கு வந்துட்டார். மதுரா நகரத்தில் கண்ணனாலேயே ஆராதனம் பண்ணப்பட்டவர் உற்சவமூர்த்தி. அதுக்கப்புறம் அவர்கள் கொண்டு வந்துதான் திருநாராயணபுரத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்கா. பலராமனும் கண்ணனும் சேர்ந்து வந்துதான் பிரதிஷ்டை பண்ணார்கள். அதனால அவருக்கு கைங்கரம் பண்றதுக்கு ராமானுஜரே நீர் தான் அனுகிரகிக்க வேண்டும். அந்த ஸ்லோகம் முற்றிச்சு.